பரமபிதாவின் பிள்ளைகளே, வேத வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று ஆவலோடு தங்கள் உலக பிரகாரமான வேலைகளை ஒதுக்கிவிட்டு இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வரவேற்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறோம். இவ்வுலகில் பிசாசானவன் எப்போது நம்மை வஞ்சிக்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான். இந்த வஞ்சனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவற்றிற்கு நாம் எப்படியாக தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை இன்று நாம் வேத ஆராய்ச்சியில் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு விளக்கி காண்பிப்பாராக. வேத வசனங்களை கற்றுக்கொள்ள காத்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பல ஊடகங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வரை பார்க்க போகிறோம். மகா உபத்திரவ காலத்தில் அக்கிரமக்காரன் எப்படி வெளிப்படுவான் என்பதை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். 2 தெசலோனிக்கேயர் 2:9ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். இவனே பாவத்தின் மனிதன், சாத்தானின் மனிதன். இவன்தான் அந்தி கிறிஸ்து. கவனித்தீர்களா? இந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் வெளிப்படுவான். இங்கே வல்லமையோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை துனாமிஸ் என்பதாகும். அந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்படையான வல்லமை. ஆம், அவன் வியாதிகளை குணமாக்குவான், அற்புதங்களை செய்வான். ஒருவேளை அவன் தண்ணீர் மேலும் நடப்பான், காற்றுகளை கட்டுப்படுத்தக்கூடியவனாய் இருப்பான். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு முறை பிசாசானவன் காற்றை அனுப்பி யோபுவின் குமாரர்களையும் குமாரத்திகளையும் அழித்தான். ஆம், மீண்டும் பிசாசானவன் இந்த அந்தி கிறிஸ்துவை வல்லமையோடும் அற்புதங்களை செய்பவனாகவும் வெளிப்படுத்தப் போகிறான். எனவே நாமும் அற்புதங்களை செய்கிற மனிதர்களை விட்டு நமது கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்ப வேண்டும். விசுவாசத்திலே நடக்க வேண்டும். அந்நாட்களில் அந்தி கிறிஸ்து செய்யும் அற்புதங்களைக் கண்டு அடையாளங்களைக் கண்டு விஞ்ஞான உலகமே வியக்கப் போகிறது. அரசியல் தலைவர்களையும் சமய தலைவர்களையும் அது ஈர்க்கும். இன்று எத்தனை வித்தியாசமான காரியங்களை குறித்து மக்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி நடக்கப் போகிறது என்று சிலர் இன்றைக்கு கேட்கிறார்கள். அதற்கான விடை மிகவும் எளியது. ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உறுதியாக நிற்காதவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் விழுந்து போகக்கூடியவர்களே. மீண்டும் கூறுகிறேன், ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உறுதியாக நிற்காதவர்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் விழுந்து போகக்கூடியவர்களே. கர்த்தருடைய வசனத்திலே ஆழமாய் வேரூன்றி நிற்காதவர்கள் எந்த ஒரு அடையாளத்தையும் நம்பி ஏமாற்றம் அடைவார்கள். பொய்யான அற்புதங்களை பார்ப்பவர்களும் அவற்றினால் ஒரு தாக்கம் அடைவார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்திலே உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அந்த பாவ மனிதனை குறித்தே பேசுவார்கள். இப்பொழுது உலகத்தை ஆளும் அந்த மனிதனை பார்த்தீர்களா, அவனால் எல்லாம் செய்ய முடிகிறது என்பார்கள். இந்த வஞ்சகத்தில் யார் விழுந்து போவார்கள்? நற்செய்தியை விசுவாசியாதவர்கள் விழுந்து போவார்கள். கவனியுங்கள், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்கவில்லை. எனவே வஞ்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய வசனம் உலகத்தின் எல்லா எல்லைகளுக்கும் செல்ல போகிறது. இப்பொழுது இருக்கும் திருச்சபைகளே இதை செய்து முடிக்கலாம். மனிதர்கள் நுழைய முடியாத இடங்களுக்கும் வானொலி மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் மூலமாக, இன்னும் எல்லா ஊடகங்களின் மூலமாகவும் கர்த்தருடைய வசனம் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை கேட்கும் பலரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை பாருங்கள். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஒரு பொய்யை நம்பும்படி தேவன் உலகத்தை விட்டு விடுவார். ஏன் அதை செய்வார்? அது நியாயமானது இல்லையே. இல்லைதான். கவனியுங்கள், பார்வோனின் இருதயத்தை எப்படி கடினப்படுத்தும்படியாய் தேவன் விட்டுவிட்டாரோ அதுபோலத்தான் இதுவும்.
பார்வோன் தங்களை விட்டுவிட ஏங்கி நிற்கும் இஸ்ரவேலுக்காக கண்ணீர் வடிக்கவில்லை. அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஏங்கினார். ஆனால் பார்வோனின் நல்ல நோக்கத்திலிருந்து கடவுளால் தடுக்கப்பட்டார் என்றா நினைக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் நினைத்தால் உங்கள் எண்ணம் தவறு. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வெளியேறுவதை பார்வோன் விரும்பவில்லை. உறுதியான ஒரு நிலையிலே அவன் தீர்மானம் எடுக்கும்படியாக தேவன் அவனை கட்டாயப்படுத்தினார். ஏற்கனவே அவன் இருதயத்தில் இருந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் ஒரு சூழ்நிலையைத்தான் தேவன் உண்டாக்கினார். தேவனுக்காக அரைகுறையான தீர்மானம் எடுத்த மக்களை இன்றும் நீங்கள் பார்க்கலாம். கடவுளுக்காக அவர்கள் உறுதியாய் நிற்பதில்லை. நற்செய்திக்கு அவர்கள் மிக நெருக்கமானவர்களாக இருப்பார்கள், ஆனால் அதை அவர்கள் கவனிப்பதில்லை. தேவன் கிருபையாக தனது வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் அது அவர்களுக்கு விருப்பமில்லை. பலமுறை கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பின்னரும் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் என்றால் வலிமையான மாயையை அனுப்புவார். ஏன்? அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி செய்ய. இப்படிப்பட்ட நேரத்திலே அவர்கள் பொய்யை நம்பும்படியாய் உள்ளம் திறந்தவர்களாய் இருப்பார்கள். எங்கே நற்செய்தியை அவர்கள் கேட்டார்களோ அந்த திருச்சபைகளுக்கு செல்வதை மக்கள் நிறுத்திவிட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் இக்காலத்து வழிபாட்டு சடங்காச்சாரங்களுக்குள் சென்று விட்டார்கள். எனவேதான் தவறான கொள்கைகளை பரப்புகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் வீட்டில் இருப்பவர்களை தேடி செல்கிறார்கள். பலவீனமானவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் இருக்க மாட்டார்கள், வீட்டில்தான் இருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆலயத்துக்கு செல்லும்படியாக கர்த்தருடைய வார்த்தை மேல் அவர்களுக்கு வாஞ்சை இல்லை. அவர்கள் சத்தியத்தை ஆராதனைகளிலே பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதால் அவர்களை நோக்கி வரும் எந்த கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை தவறான கொள்கைகளை பரப்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சிறந்த அறிவுள்ளவர்கள் சிலர் ஆலயத்திற்கு சென்றாலும் நற்செய்தியை கேட்டாலும் அதை புறக்கணிக்கிறார்கள். அதன்பின் பயங்கரமான தவறான வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது நமக்கு ஆச்சரியமானதாக இருக்கிறது. பின்னர் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கொடுக்காத போலியாவது ஏதாவது ஒரு தனி மனிதனை பின்பற்றி செல்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் அப்படித்தான் அவர்கள் வழி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சத்தியத்தை அவர்கள் புறக்கணிக்கும் பொழுது பொய்யை அவர்கள் நம்புகிறவர்களாய் மாறுவார்கள். தேவன் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிக்கிறார். அதற்கான சிறந்த முறையை இந்த உலகத்திலே அவர் கையாளுகிறார். அன்பின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்குள்ளே தேவன் கொடிய வஞ்சகத்தை அனுப்புகிறார். எனவேதான் அவர்கள் பொய்யை நம்புகிறார்கள். எது பொய்? அந்தி கிறிஸ்துவின் பொய் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல, அவர் யார் என்று சொல்கிறாரோ அவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாது என்று அவன் சொல்வான். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை விட்டு இரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு அவன் வேறு ஒரு நல்ல விளக்கம் கொடுப்பான். அவனோடு கூட இந்த உலகத்தில் ஒரு ராஜ்யத்தை கட்ட காத்திருப்பவர்களை அவன் பாராட்டுவான். மக்கள் அவனை நம்புவார்கள். அந்தி கிறிஸ்துவே 1000 வருட அரசாட்சியை கொண்டு வருவான் என்று நம்புவார்கள். மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறார்கள் என்பதை உணரமாட்டார்கள். இதுதான் பொய். பிரியமானவர்களே, சத்தியத்தை நம்பாததால் இப்பொழுது பொய்யை நம்புவார்கள். சத்தியத்தை புறக்கணித்தவர்களை தேவன் நியாயம் தீர்க்கப் போகிறார். இதை பலமுறை நான் கூறியிருக்கிறேன், அதை மீண்டும் கூறுகிறேன். இந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பீர்கள் என்றால் உங்களை வஞ்சிக்கும்படியாய் வரப்போகிற எதற்கும் உங்கள் வாழ்க்கை திறக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதற்கு பின் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே சென்று நான் சுவிசேஷத்தை கேட்கவே இல்லை என்று கூற முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் முதுகை காட்டுவீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் வஞ்சகத்திற்கு திறந்திருக்கிறது. உங்களுக்கு நேராய் நியாய தீர்ப்பு வருகிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? பிரியமானவர்களே, நீங்கள் நற்செய்தியை கேட்டதில்லை என்று கூற முடியாது. இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் மட்டுமல்லாமல் இன்னும் பல இடங்களிலே சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பீர்கள் என்றால்
உங்களுக்கு நாங்கள் மரண வாசனையாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு ஜீவ வாசனையாய் இருக்கிறோம். தொடர்ந்து பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து அன்றாட வாழ்க்கை தொடர்பான சில சத்தியங்களை கூறுகிறார். எதிர்காலத்தில் நடைபெற இருக்கும் சம்பவங்களை குறித்த அறிவின் வெளிச்சத்திற்குள் வந்துவிட்ட ஒரு விசுவாசியாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கிறேன் என்று கூறுவதால் வெளியே ஓடிச் சென்று வானத்தை பார்த்து இப்பொழுதே அவர் வருவார் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று கூற வேண்டும் என்பது அர்த்தமல்ல. அது முட்டாள்தனமானது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கும் ஒருவரின் வாழ்க்கையிலே இந்த சத்தியம் 3 வகைகளிலே வெளிப்படும். முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை குறித்த அவர்கள் எண்ணத்தை அது பாதிக்கும். இரண்டாவது, அவர்களது வாழ்க்கை குறித்த எண்ணத்தை அது பாதிக்கும். மூன்றாவதாக அவர்கள் செய்யும் வேலையை குறித்த எண்ணத்தை அது பாதிக்கும். தொடர்ந்து எப்படி ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையிலே ஊண்ட கட்டப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை கவனியுங்கள். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இந்த வசனங்கள் இரட்சிப்பை குறித்த முழுமையான சத்தியத்தை விளக்குகின்றன என்று விசுவாசிக்கிறேன். இது இரட்சிப்பை குறித்த கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தை குறித்தும் விளக்குகிறது. முதலாவதாக இரட்சிப்பிற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து தெளிவாக படிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். டாக்டர் ஆர்.ஏ. டோரி என்பவர் இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது களைத்து போன இருதயத்திற்கு மென்மையான ஒரு தலையணை என்று இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையாகவே இந்த வசனம் அப்படித்தான் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனம் வரை கவனியுங்கள். வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேராரமாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? இதே சத்தியத்தை தான் இங்கே 2 தெசலோனிக்கேயர் நிருபத்திலும் பவுல் எழுதுகிறார். இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே. இது கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கிறது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இது என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசிப்பது தான். நான் இந்த உலகத்திற்கு வரும் முன்னதாகவே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறீர்களா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதர் கூறும் பொழுது, நான் இங்கே வரும் முன்னதாக தேவன் என்னை தெரிந்து கொண்டதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நான் இங்கு வரும் வரை அவர் காத்திருப்பார் என்றால் என்னை அவர் தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டார் என்று கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது இயேசுவுக்கு ஆச்சரியமானதாக இருக்காது. இந்த நாணயத்திற்கு மற்றொரு பக்கமும் உண்டு. என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்றும் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். மேலும் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றும் கூறியிருக்கிறார். இது இரட்சிப்பிற்கான தெளிவான ஒரு அழைப்பு. நீங்கள் வரவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை பிரியமானவர்களே. நீங்கள் கிறிஸ்துவண்டை வராமல் இருப்பதற்கு காரணம் உங்களுக்கு அந்த தாகம் இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்ற உணர்விற்குள்ளே நீங்கள் வரவில்லை. உண்மையாகவே தாகமாயிருப்பீர்கள் என்றால் இயேசுவண்டை வாருங்கள். இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் எங்களை தெரிந்து கொண்டபடியினாலே என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வருகிறீர்கள்.
இது இயேசுவில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் நிலைமையை குறிக்கிறது. அது இரட்சிப்பின் கடந்த காலம். இரண்டாவதாக, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். இப்படி சொல்லப்பட்டிருப்பது இப்பொழுது பரிசுத்த ஆவியினாலே நிகழ்காலத்தில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவது. முதலாவது, உங்கள் நிலைமையில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இரண்டாவது, உங்கள் பழக்க வழக்கங்களிலே பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். மூன்றாவது, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் என்று பார்க்கிறோம். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு விசுவாசி கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு கற்றுக்கொள்ளப் போகிறான். அவன் வளர்ச்சி அடைய, முதிர்ச்சி அடைய இது ஒன்றுதான் வழி. நான்காவதாக, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறது. அவருடைய இரகசிய வருகை குறித்து கூறுகிறது. சரி, தொடர்ந்து யோவான் என்ன எழுதுகிறார் கவனியுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். மற்றும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். கொலோசையர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். இந்த வசனமும் எதிர்காலத்தை குறித்ததாகவே இருக்கிறது. நமக்கு முன் எத்தனை மகிமையான அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது இல்லையா? இந்த காரணங்களால் 2 தெசலோனிக்கர் 2:13-14 வசனங்களிலே ரட்சிப்பை குறித்த முழு சத்தியத்தையும் விளக்குகிறது என்று சொல்லலாம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம். சரி, இப்பொழுது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனியுங்கள். ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். இங்கே பவுல் அவர்களோடு இருந்த காலத்திலே தான் கற்றுக் கொடுத்ததை குறித்து கூறுகிறார். கர்த்தருடைய வசனமே அவர்கள் நிலைத்திருப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்கிறது. 2 தெசலோனிக்கர் 2:16-17 வசனங்கள். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையால் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமது இருதயத்திற்கு ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் தருகிறார். எப்படி இதை தருகிறார்? அவருடைய வசனங்கள் மூலமாகத்தான் இதை தருகிறார். கர்த்தருடைய இந்த வசனங்கள் கர்த்தருடைய பணிக்கு நேராய் நம்மை வழிநடத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்துகிறது மட்டுமல்ல, நம்மை திருத்துகிறது. உங்களை அது நிலை நிறுத்துகிறது. இதன் பொருள் என்ன? கர்த்தருடைய வார்த்தை நம்மை தவறான கொள்கைகளால் அடித்து செல்லப்படாமல் விலக்கி காக்கிறது. நமது மனமும் நமது உள்ளமும் கர்த்தரை மையமாக கொண்டே செயல்படுகிறது. எல்லா கூட்டங்களுக்கும் சென்று எல்லா புத்தகங்களையும் வாசிக்காமல் நம்மை காப்பாற்றுகிறது. இந்த வேத ஆராய்ச்சி செய்திகளை பல ஊடகங்கள் வழியாய் நாங்கள் கொடுப்பதற்கு காரணம், நாம் அனைவருமே விசுவாசத்திலே உறுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து கர்த்தருடைய வேலையை செய்ய கர்த்தருடைய வசனமே நம்மை வழி நடத்துகிறது. 2 தெசலோனிக்கர் 3ஆவது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது, விசுவாசிகள் தங்கள் நடக்கையிலும் செயலிலும் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே நாம் கருத்தற்றவர்களாக இருப்போம் என்றால் அவருடைய வருகையை நாம் நேசிக்கவில்லை என்பதுதான் பொருள். அப்படி இருந்தால் நமது விசுவாசம் நமது வாழ்க்கையிலே பிரதிபலிக்காது. இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மீண்டும் வருகிறார் என்பதை விசுவாசிப்பீர்கள் என்றால் அவருக்காக சுறுசுறுப்போடு செயல்படுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஒரு நாள் நீங்கள் அவருக்குத்தான் கணக்கு கொடுக்க போகிறீர்கள். நாளை இயேசு வரப்போகிறார் என்றால் இன்றும் நாம் சுறுசுறுப்பாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் வருகிறார் என்று ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறவர்களை அல்ல, அல்லது வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல, நம்மை சுற்றி பார்த்து கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவே நாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை ரட்சித்து உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே உம்முடைய பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருந்து நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாகி
வேத வசனங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்வதிலும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் அக்கறை உள்ளவர்களாய் பாரமுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தலும் உம்முடைய வருகைக்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளின் நிகழ்ச்சியை கண்டு அநேக குறிப்புகளை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், கர்த்தருக்குள்ளே வளருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பவுல் எதை குறித்து கடனாளிகளாயிருக்கிறோம் என்று கூறினார்? பவுல் எதை குறித்து கடனாளிகளாயிருக்கிறோம் என்று கூறினார்? ஆப்ஷன் ஏ, தேவனை ஸ்தோத்தரிக்க. ஆப்ஷன் பி, எங்களுக்கு உதவி செய்ததற்காக. ஆப்ஷன் சி, எங்களுக்காக வேண்டிக் கொண்டதற்காக. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, இன்றைய தியானம் இந்த வஞ்சக உலகில் நம்மை பாதுகாத்து கொள்ள உதவி புரியட்டும். அநேக வகையான வஞ்சனைகள் குறித்து பார்த்தோம். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் விழாமல் இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் தேவை. அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37.